அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழ். பிறரை சந்தோஷப்படுத்திவிட்டு நீங்களும் சந்தோஷமாக இருங்கள். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ப்ரிப்பேரிங் அண்டு குட்டி பதிவு. ஒரு பைசாவில் 100% ஒரு செட்டு காப்பர் நிக்கல் அல்லது செம்பு பித்தளை. நீங்கள் அந்த மெட்டலை எப்படினாலும் வச்சுக்கலாம். ஒன்று செம்பு காயின், ஒன்று பித்தளை காயின், ரெண்டும் சேர்ந்தது. காப்பர் நிக்கல் வேறு, கியூப்ரோ நிக்கல் வேறு. இது பித்தளையும் செம்பும்னு சொல்கிறதான் கரெக்டு. 1957லேருந்து 64 வரைக்கும் இதில் காமன் காயின் இருக்குது, ஸ்கேர் காயின் இருக்குது, ரேர் காயின் இருக்குது. ஹைதராபாத் மிண்டு இருக்குது, மும்பை மிண்டு இருக்குது, கொல்கட்டா மிண்டு இருக்குது. இந்த 3 மிண்டு தான். நொய்டா கிடையாது. 58ல் கொல்கட்டாவும் கிடையாது. மும்பை, ஹைதராபாத் மட்டும்தான். வாங்க பார்க்கலாம். 57 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா அந்த வரிசையில் வைப்பேன். இது 57ல் ஒரு 3 நாணயம். 57ல் ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா. மும்பைனா டைமண்ட் இருக்கும், கொல்கட்டானா ஒன்று இருக்காது, ஹைதராபாத்னா ஒரு பொடிசாக ஸ்டார் இருக்கும். அதில் எந்த காயினும் க்ளீன் பண்ணலை, அன்க்ளீன். நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா க்ளீன் பண்ணாமலே கூட வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 58ல் ஒரு மும்பை, 58ல் ஒரு ஹைதராபாத். இதில் கொல்கட்டா கிடையாது. அதுக்கடுத்து 59ல் ஒரு ஹைதராபாத் நாணயம், ஒரு மும்பை நாணயம், ஒரு கொல்கட்டா நாணயம். இது 59ல். அதுக்கடுத்து 60ல் ஒரு ஹைதராபாத்து, 60லேயே ஒரு மும்பை. ஒவ்வொன்றுமே மின்ட்டை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 60லேயே ஒரு கொல்கத்தா வச்சுட்டேன்னா ஒரு 4 ஆண்டுகள் வச்சுருக்கேன்னா இன்னொரு 4 வருஷம் இருக்குது. 61ல் ஒரு ஹைதராபாத், ஒரு மும்பை, ஒரு கொல்கட்டா. இது 61ல். இது 62ல் ஒரு ஹைதராபாத், ஒரு மும்பை. ஹைதராபாத்தையும் மும்பையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டைமண்ட் மும்பை, அந்த டைமண்டே ரேச டாட் மாதிரி இருந்து ரொம்ப மைனூட்டாக மைக்ரோ மாதிரி சிம்பிள் இருக்குது. அது ஹைதராபாத்து. சில இதில் டைமண்ட்லேயே ஒரு கட்டிங் இருக்குது, அது ஹைதராபாத்து. இது 62ல் என்ன, இது கொல்கட்டா, மும்பை, இது ஹைதராபாத். 63ல் ஒரு ஹைதராபாத்து, ஹைதராபாத்துக்கு அடுத்து ஒரு மும்பை, மும்பைக்கு அடுத்து ஒரு கொல்கட்டா. இது 63. இது 64. 64ல் ஒரு ஹைதராபாத்து, ஒரு மும்பை, ஒரு கொல்கட்டா. இது எல்லாம் ஒரு செட் காயின். மொத்தம் 23 வகையான நாணயங்கள் இருக்கும். 5, 6, 7, 8, 9, ஒரு 10 வகையான நாணயம். ஒரு மின்ட்டை காமிக்கிறதுக்காண்டி வைக்கிறேன் வரிசைக்கு.
15 ஆச்சு. இருபது, ஒரு 23 நாணயம். இவ்வளோ தான் மொத்த நாணயமே. 1 பைசாவில் செம்புலையும் பிராஸ்லையும் சேர்த்து மொத்தம் 23 நாணயம் தான். கொல்கட்டானா ஒன்றும் இருக்காது இல்லையா? நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணாமலே வச்சுட்டா நல்லது. 63 இது, 62, 61, 60. என்ன இது? ஹைதராபாத்து. க்ளீன் பண்ண பளபளன்னு ஆயிரும். க்ளீன் பண்ண வேண்டாம்னு வச்சுட்டேன். வந்தது மாதிரி அப்படியே வச்சுட்டேன். அன்க்ளீன்டு தான். எல்லாத்துலேயுமே மின்ட்டு மும்பை, ஹைதராபாத்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது 59 மும்பை. இது 59 ஹைதராபாத்து. இது 60 ஹைதராபாத்து, 60 மும்பை. 99.99% கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை மும்பை ஹைதராபாத்தில் உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா ஹைதராபாத்து மும்பையாக இருக்கும், இல்லை மும்பை ஹைதராபாத்தாக இருக்கும். இது எல்லாமே தெளிவாக தான் எடுத்து வச்சுருக்கு. அதாவது 99.99% தெளிவாக எடுத்து வச்சுருக்கு. யானைக்கும் அடி சறுக்கும் என்பது போல் 1% அடி சறுக்கினாலும் சறுக்கலாம். அதுக்கு நானே முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். அதை பற்றி வந்து இங்கே நினைக்க வேண்டாம். ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன். காயின் எல்லாமே குட் கண்டிஷனான காயின். பாலிஷ் பண்ணலை. நீங்களும் பாலிஷ் பண்ண வேண்டாம். அப்படியே இருக்கட்டும். என்றைக்கு தேவையோ அன்றைக்கி நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றும் தேஞ்சு போகாது. லேசாக விபூதி வச்சு தொட்டாலே போதும், அந்த மேலே உள்ள டஸ்ட்லாம் போயிடும், பளபளன்னு ஆயிரும். இது வந்து செல்லில் ஜூம் பண்ணி பார்த்து மும்பையா ஹைதராபாத்தா கொல்கட்டாவா அப்படின்னு தெளிவாக தான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் இருக்காது. மொத்தம் 23 நாணயங்கள். ஒரே ஒரு செட்டு தான். 2வது செட்டு 3வது செட்டுலாம் இல்லை என்கிட்ட. வேணும்னா ப்ரிப்பேர் பண்ணி தருவேன். அது ஒரு 500 காயின் இருக்குது. அந்த 500ஐயும் நான் அந்த 500லேயும் இந்த 23 காயினை நான் தேர்ந்தெடுத்து எடுக்கணும். இதிலே ஒரு காயின் 300 500 காயின்லாம் இருக்குது. 200 100 அந்த மாதிரி காயின்லாம் இருக்குது. நிறைய ஸ்கேர் காயின். ஒரு புக் எடுத்து காமிக்கட்டுமா? எல்லாம் செக்கப் பண்ணி தான் வச்சுருக்கேன். பாருங்கள். 57ல் மும்பை தவிர கொல்கட்டாவும் ஹைதராபாத்தும் ஸ்கேர். 58ல் கொல்கட்டா காயின் ஸ்கேர். 59ல் கல்கட்டா, 58ல் ஹைதராபாத்து, 59ல் கல்கட்டாவும் ஹைதராபாத்தும் ஸ்கேர் காயின். இது 60ல் கல்கட்டாவும் ஹைதராபாத்தும் ஸ்கேர் காயின். அதுக்கு அடுத்து 62ல் கல்கட்டாவும் ஹைதராபாத்தும் ஸ்கேர் காயின். அதுக்கடுத்து 64ல் எல்லாம் காமன் காயின் தான். மொத்தமே 64 வரைக்கும் தான். 57ல் தான் ஆரம்பிக்கும். இதில் 3, 5, 8, 11, 14, 17, 20, 23. இந்த 23 நாணயம் இங்கே வச்சுருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரே ஒரு செட்டு மட்டும் இருக்குது. வேணுங்க வாங்கிக்கோங்க. இந்த ஒரு செட்டுனுடைய ரேட்டை சொல்லியிருந்தேன். என்ன, ஒரு செட்டுனுடைய ரேட் வந்து 1200 ரூபா ஒரு செட்டு. அவ்வளவு ரிஸ்க் இருக்குது இதில். அவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்குது. நாணயங்கள் சேகரிக்கிறதை விட அது மின்ட் வாய்ஸாக பிரித்து, இயர் வாய்ஸாக பிரித்து, ஒரு ஃபோல்டர் போட்டு எழுதி ஒரு செட்டை உருவாக்குறதுக்குள்ளே, ஒரு பெரிய வைக்கோல் போருக்குள்ளே ஒரு குண்டூசி விழுந்துச்சுன்னா தேடி எடுப்போம்ல, அந்த மாதிரி கஷ்டமாகி போகுது.
அதனால் இதில் பாதி வேலை என் நண்பன் எடுத்துக்கிட்டாரு, பாதி வேலை நான் எடுக்க வேண்டியிருக்கு. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு செட்டு உருவாக்கியிருக்கு. வெறும் 1200 தான். இதில் 4 காயின் வாங்கினாலே உங்களுக்கு 1200 வந்துடும். இது மொத்தம் 23 காயினும் சேர்த்து உங்களுக்கு 1200. நன்றி நண்பர்களே, நன்றி.